ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இரும்பை சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பை சிவன் கோயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான கோயில். இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த கோயில். ஆனால் இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சதுனால வந்து இந்த கோயிலை இன்றைக்கி நான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். வரலாற்று சிறப்பு மிக்க மிக ஒரு பழமையான கோயில். நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு இந்த கோயிலை வந்து பார்க்குறதுக்கும் தரிசிக்கிறதுக்கும். உள்ளே போய் நான் தரிசிச்சுட்டு வந்துட்டேன். இந்த கோயில் என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு மகாகாளீஸ்வரர் திருக்கோயில், இரும்பை, வானூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். இது பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அந்த சார்பாக வந்து இங்கே சில புனரமைப்பு வேலைகளும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக இங்கே ஒரு பெயர் பலகை மாதிரி வச்சுருக்காங்க. திருஞானர் சம்பந்தர் அருளிய திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், திரு இரும்பை மகா காலம் நடுநாடு தல வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேனர் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த கோயிலுடைய இருஞ்சேரி, அதாவது பழைய பேர் வந்து இருஞ்சேரின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரோட பேர் வந்து பழைய பேர் இருஞ்சேரியாம். இன்றைக்கி இரும்புன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதோடைய வரலாறு ஃபுல்லாகவே இந்த பேனரில் இருக்குது. மிக நீண்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி நான் இங்கே வந்தது காரணம், இன்றைக்கி என்னுடைய பொண்ணுக்கு வந்து இங்கே ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குது. அதில் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க. அதனால் வந்து நான் வந்ததுனால எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை வந்து தரிசிக்கிறதுக்கும் சுற்றி பார்க்குறதுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு. நிறைய வந்து சன்னதிகள் இருக்குது. அதாவது விநாயகர், முருகர், நவக்கிரகம், அந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து இதில் கோயில்களும் இருக்குது. இந்த சவுத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சிமெண்ட்லேயே செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்ட் ஒன்று இருக்குது இந்த சுவரில் பார்த்தீங்கன்னா. ரொம்ப நேர்த்தியாக நான் வேறு கோயில்களில் பார்த்ததில்ல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக இதில் வந்து இந்த சிற்பங்கள், ஆர்ட் ஒர்க்கு, கோயிலை சுற்றி அந்த சுற்றுச்சுவர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து அருமையான இந்த சிமெண்ட்லேயே செஞ்சுருக்காங்க. ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே 3D, அதாவது கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே இதோடைய கார்விங்லாம் சிமெண்ட்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஒரு அருமையான கோயில். பவர் கட் ஆகிருந்தது இங்கே, கம்ப்ளீட்டாக பவர் கட்டு. ஜென்ரேட்டரில் தான் வந்து இந்த கோயிலே வந்து இவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்தது. இப்போ தான் வந்து பவர் சப்ளை வந்திருக்கும் போல். அதனால தான் கொஞ்சம் வந்து நின்று வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம். இவங்க வந்து என்னோடய பெரிய பொண்ணு. இவங்களும் கேமரா வச்சுட்டு சும்மா இல்லாத இங்கே வந்து ஏதோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் தான் அந்த அரங்கேற்ற நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. மெயினாக நான் அதையும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு. இது வந்து என்ன மரம்? இது வில்வ மரமா? ஆமாம், வில்வ மரம் தான் இது. நம்ம வீட்லேயும் இருக்குது வில்வ மரம், அம்மா இருக்கிற வீட்டில். இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதனால் இந்த கோயிலே வந்து ஒரு வித்தியாசமான பழமையான கோயில். கல்வெட்டுகளும் இருக்குது சுற்றுச்சுவரில். இப்போ பழமையான கோயில்னாலே கல்வெட்டுகள் இருக்கும். இந்த கோயிலையும் அதுக்கும் பஞ்சமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல தெரியுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கல்வெட்டுகள் இருக்குது. நான் அந்த கேமராவில் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே கல்வெட்டுகள் இருக்குது. ஆனால் என்னன்னு என்னால் வாசிக்க முடியல. இங்கே பாருங்கள், லிங்கோத்பவர். தஞ்சை பெரிய கோயிலில் கூட நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து சாதாரண சிற்பம் கிடையாது. மிக பழமையான கோயிலில் தான் இந்த மாதிரியான சிற்பங்கள். அதுவும் வந்து ஸ்டோனில் செஞ்சது, அதாவது அந்த கல்லிலே செஞ்சது. சொத வேலை கிடையாது. இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது. அந்த சிலையும் இந்த மயில் வாகனமும் ரொம்ப சூப்பர். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு. பார்க்கலாம். நாம் அப்படியே ஃபோன் வருது, நான் கட் பண்ணிக்கிறேன். கைஸ், அரங்கேற்றமும் முடிஞ்சிருச்சு, மழையும் விட்டுருச்சு. இந்த கோயிலை இன்னொரு நாள் வந்து பகல் நேரத்தில் வந்து நான் பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் மழை விட்டுருச்சு, அதனால் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பிரசாதம் கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாமா?
you